ஹாய் கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பீட்டா ஃபிஷ் வளர்க்க போகிறேன், ஒரு நல்ல பீட்டாவை எப்படி சூஸ் பண்ணுறது கேட்டிருக்காரு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, பீட்டா நல்லா ஆக்டிவாக இருக்கா செக் பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்பில் வந்து பீட்டாவை பக்கத்தில் தான் விற்கிறாங்க. இது ஒன்று முறைச்சி பார்த்தீங்கன்னா பீட்டா ரொம்ப டல் ஆகிடுது. இதனால் வால்லாம் ரொம்ப சுருங்கி போயிடுது. ஸோ இந்தமாரி பீட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபிஷ்ஷு நல்லா ஆக்டிவாக இருக்கா, பக்கத்தில் இருக்க மீனை பார்த்து நல்லா முறைக்குதா, நம்ம விரலை வச்சா நம்ம விரலை பார்த்தே அது முறைக்கணும். ஸோ இந்தமாரி மீனாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பீட்டாவோட சைஸு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு ஃபுல் மூன் பீட்டா வாங்குறோன்னா அதில் எது பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷை வாங்காதீங்க. ஏன்னா கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அது வால்னால் சுருங்கி போயிட்டு மீன் ரொம்ப தொங்கி போயிடும். ஸோ பிகினஸாக இருந்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்டா வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அக்வேரியம் ஷாப்பில் இருக்க பவுல்லையும் சரி டேங்க்லையும் சரி பீட்டா ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக இருந்து அதுலேயே பபுள்னஸ் கட்டி இருந்துச்சுன்னா அந்த பீட்டாவை நம்ம தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அது ப்ரீடிங் செட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.